மேரேஜ் ஆனதுக்கான எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்காங்க. பொண்ணை வந்து தப்பான பொண்ணுன்னு காட்டுறதுக்கு பார்ப்பாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ண பார்ப்பாங்க, ஆட்களை வச்சு மிரட்டி பார்ப்பாங்க. இது எல்லாமே நடக்குங்க. தீர்ப்புல யார் பக்கம் நியாயம் வரும்னா கண்டிப்பா வந்துட்டு ஜாய் கிறிஸ்டாக்கு ஒரு நியாயம் கிடைக்குங்க. சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சீதாலட்சுமி சேதுராமன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். வணக்கம் மேடம். வணக்கங்க. மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டில்டா இந்த திருமண சர்ச்சை தான் பயங்கரமா இப்ப சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் ப்ரெஸ் மீட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்த ஜாய் கிறிஸ்டில்டா இன்னைக்கு வந்து இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இவங்க இரண்டாவது திருமணம் செய்தது அவங்க முதல் மனைவி மாதம்பட்டி ரங்கராஜ் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் நான் திருமணம் பண்ணேன். அவங்க என்னை முழுசாக அவங்க வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என்னை வந்து தனியாக தவிக்க விட்டாங்க. என்னை மட்டும் இல்லாமல் என் குழந்தையும் தனியாக தவிக்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏற்கனவே திருமணமானவர்ன்றது அவருக்கு தெரிஞ்ச விஷயம். சட்டத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியான்னு. அது என்னன்னாக்கா தெரிந்தே செய்யும் தவறுக்கு சட்டம் பொறுப்பேற்காது. ஸோ ஒரு மனுஷனுக்கு தன்னோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் கல்யாணமானவர்னு அவருக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவரோட மனைவி சட்டப்படியாக இருக்கும்போது அவர் எப்படி இன்னொரு பெண்ணை வந்துட்டு திருமணத்துக்கு அப்ரோச் பண்ணலாம்? அது சட்டப்படியான முதல் தவறு. இன்னொன்று, மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்ற போது அவருக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதே மாதிரி வந்து அவருக்கு குடும்பம் இருக்குது. எல்லாமே வந்து ஜாய் கிறிஸ்டாக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ அப்போ அவங்க குடும்பத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஓரளவுக்கு மேலே தெரிஞ்சுதான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க நம்பி தன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு தெரியல. இன்றைக்கி வந்து அவங்க நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனால் வந்து பிரியா, அவங்க பேர் என்ன, ஸ்ருதிக்கு அப்புறமா வந்துட்டு அவர் நிறைய பெண்களோட லிவிங் டுகெதர்லாம் வாழ்ந்திருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தரக்குறைவாக வாழக்கூடிய ஒரு ஆண்மகனை எப்படி இவங்க திருமணம் செய்ய முன்வந்தாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ அது ஒரு கொஷின் மார்க்கு. குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை நடக்கும்போது ஏன் குடும்பம் தலையிடாமல் இருக்குது? நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு இந்த குழந்தை அவருடைய குழந்தை தான் சட்டப்படியான வாரிசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சட்டப்படியான வாரிசு அவருடைய குழந்தை தான்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் ஏன் வாயை திறக்காமல் இருக்க போகிறாரு? அப்போ இது என்ன நடந்திருக்குன்றது, இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த இந்த சர்ச்சை வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்றது முதல்ல தெரியணும். ஏன்னா நல்லபடியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சடனாக வந்து ஒரு பிரேக்கப் ஆகுது. சடனாக பார்த்திங்கன்னா ஒரு அப்ஸ்காண்டன்ட் சொல்கிறாங்க, ஆள் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்றாங்க. திடீர்னு பார்த்தாக்கா தன்னை வந்து நிராதரமாக விட்டுட்டு போயிட்டதா இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன ஒரு சர்ச்சை நடந்தது, எதை முன்னிட்டு இந்த சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது தெரியணும். இன்றைக்கி பொதுவாகவே நிறைய இடங்களில் பார்க்குறேன், இந்த முதல் மனைவியை வச்சிருக்கக்கூடியவங்க இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும்போது அந்த முதல் மனைவியோட லீகல் ஸ்டேட்டஸை அவங்க அழிக்கிறதே கிடையாது. அது அப்படியே வச்சுருக்காங்க. இந்த இரண்டாவது மனைவின்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாம் பண்ணி இவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ இந்த முதல் மனைவி கிட்டே போகிறாங்க. இந்த முதல் மனைவியை அப்போ வந்து அவங்களை செக்யூர் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப பச்சை துரோகமான ஒரு விஷயம், ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ குடும்பத்தில் அத்தனை பேருக்கு தெரியும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள வாயை திறக்க இவங்க வைக்கணும். அதுக்கு இவங்க சட்டம் மூலியமாக தான் செய்ய முடியும். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் இவங்க ஃபைல் பண்ணணும். இவங்க இரண்டாவது மனைவியோ இல்லை முதல் மனைவியோ இல்லை மனைவியாக வாழ்ந்து அவரோட வந்து அவருடைய குழந்தையை அவருடைய வாரிசை உடம்புல சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய பட்சத்தில் she has got all right to approach the high court. அதே மாதிரி இப்போ குடும்ப நல நீதிமன்றத்தை அவங்க நாடி அதில் வந்துட்டு அவங்க ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு கேட்கலாம். ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கான எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ண ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்குது. அவங்களோட வெளியில் போனது வந்தது அத்தனை ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு she can file the petition before the ஃபேமிலி கோர்ட். அங்கே வந்து ஃபைல் பண்ணி ரெஸ்டிடியூஷன் சேர்ந்து வாழ உரிமைக்கு வரலாம். நம்பர் 1. காவல் நிலையத்தில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இது வரைக்கும் எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற போது இந்த மாதிரியான வழக்குகளில் பொதுவாகவே வந்து காவல் நிலையங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க பார்க்குறாங்க, ஒன்று ஆம்பளை பொம்பளை அப்படின்னு பார்த்தா எந்த சைடு பணம் பலம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அரசியல் சார்புடைய காவல்துறையாக தான் இன்றைக்கி இருக்கே தவிர காவல்துறை வந்து சட்டத்தையும் நீதியும் காப்பாற்றுற அளவுக்கு இல்லைங்க. இன்றைக்கி ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். அது இப்போ கிடையாது, 20 வருஷம் முன்னாடியே இதே கதை தான் நடந்தது. ஒருத்தட்ட பணமும் அதிகாரமும் இருந்தால் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்களா? எடுக்கணும். ஆனால் இவங்க எடுக்கிறது இல்லை. எடுக்காமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்டேருந்து இவங்களோட சுயலாபத்தை அடைஞ்சிட்டு அந்த வழக்கு நீர்த்து போக வைக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது இவங்க வந்து எந்த காவல் நிலையத்தையோ இல்லை காவல் ஆய்வாளரையோ போய் பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணலாம்,
இவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குது, உண்மை இருக்குன்ற போது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி டைரக்ஷன் வாங்குங்கன்ற, ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்குங்க, எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் வாங்குங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட்டுக்கு எப்போ உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலையோ அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வச்சு சிஎஸ்ஆர் இருக்குது, கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குது, இதை எடுத்து வச்சு டைரக்ஷன் போடுங்கன்ற, டைரக்ஷன் போட்டு எஃப்ஐஆர் வாங்குங்க. எஃப்ஐஆர் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா உண்மையும் வரப்போதில்லை. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜும் அவர் சம்மந்தப்பட்டவங்களும் இதை பற்றி எந்த ஒரு வாயையுமே திறக்காமல் இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு ஜாய் சொல்லும்போது அப்போ இதை அவங்க வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு பயம் இல்லை, தன்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, தனக்கு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய மனிதர்கள் பழக்கம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு வழக்கு இல்லாமல் நான் அப்படியே முடிச்சு விட்டு போகலான்னு கூட நினைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய சமூகத்தில் வந்து பெரும்புள்ளிகள்னு சொல்லக்கூடியவங்க பண்ணக்கூடிய தவறுகள் இதுதான். அவங்களோட சபலத்துக்காக, அவங்களுடைய சொந்த விருப்பத்துக்காக சில விஷயங்களை பண்ணிட்டு பெண்களை பாதிப்படைய வைக்கிறாங்க. இதனால பெண் சமுதாயம் பெருமளவில் வந்து சீரழிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிசெல்டா ப்ராப்பராகவே சொல்லியிருக்கலாம், நீங்களும் நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நம்ம திருமணங்கிற பந்தத்துக்குள்ளே போகணும்னா முதல் மனைவிட்ட ப்ராப்பராக ஒரு விவாகரத்து வாங்கிட்டு வந்து திருமணம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லை? அப்போ ஜாய் கிறிஸ்டெல்டா மேலேயும் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குல்ல? கண்டிப்பாக. அதாவது ஒரு ஆண் சொல்லக்கூடிய வார்த்தையை மாத்திரம் நம்பி ஒரு பெண் இருக்கக்கூடாது. ஒரு திருமண பந்தத்தில் அவங்க தன்னை உட்படுத்திக்க போகிறாங்க அப்படின்ற போது அந்த கணவருடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன திருமணமானவன்னு இவங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது சட்டப்படி விவாகரத்து ஆயிடுச்சா இல்லையான்றதை இவங்க முதல்ல வந்து செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் இவங்க முழுமையாக ஈடுபட்டிருக்கணும். வெறும் வந்து ஒரு ஃபேம் அண்ட் நேமை மாத்திரம் வச்சு ஒருத்தரோட பழகிறோம், அதனால் அவர் நல்லவராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இவங்க நல்லா படித்தவங்க. அப்படி இருக்கும்போது என்னதான் வந்து என்னுடைய மனைவியை நான் பிரிஞ்சுட்டேன், நானும் என் மனைவி செப்பரேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட செப்பரேஷன் வேறு, டிவோர்ஸ் வேறு. செப்பரேஷன் எனி டைம் கேன் பி ரிஜாயின்டு. ஈவன் டிவோர்ஸ் ஆனால் கூட சேர்ந்துக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ சட்டப்படியே ஒரு விவாகரத்து வாங்கியிருந்தாக்க இப்போ அவங்களுக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும். அது இல்லாதது இவங்களுடைய தவறு தான். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபேமிலி அவங்களும் ஜாய் கிறிசெல்டா கூட வந்து ஒன்றா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிசெல்டாட்ட இருக்க மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ இருக்க வீடு வந்து மாதம்பட்டி அவர்கள் லீஸுக்கு எடுத்து கொடுத்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்னு வந்து ஜாய் கிறிசெல்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவர் தான் சைன் போட்டிருக்காரு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்தாதா? இதெல்லாம் போதுங்க. அதாவது அவங்க வந்து மனைவி இல்லைன்னு ஒருத்தர் டினை பண்ணுறதா இருந்தால் எப்போ வெளியில் வந்து ஓப்பனாக பேசியிருப்பாருங்க. அவர் மனைவி இல்லைன்னு டினை பண்ண முடியாதுன்றது அவருக்கே தெரியுது. ஏன்னா அவர் கூட வந்து ஒரு சில ஊடகங்களில் போட்டிருந்தாரு, இந்த அம்மாவை அவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அப்போ அவருக்கு தெரியுது இந்த அம்மாவை திருமணம் பண்ணியிருக்காரு, கூட இருந்திருக்காரு, எல்லாமே தெரியுது. இதில் யார் நடுவில் உள்ள பூந்தாங்கன்றது முதல்ல தெரியணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணாவது ஆட்கள் உள்ள நுழையும் போது தான் அந்த பிரச்சனை பெருசாகுது. இவங்க பேர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவரோட முதல் மனைவிக்கு கூட அப்படித்தான் ஒரு பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவியை வந்து திருமணம் செஞ்சு அவங்க கிட்ட வாரிசுகளை பெற்றெடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அதுலேருந்து விட்டு பிரியணும் அப்படின்னா ஒரு சில இடங்களில் நண்பர்களால் வாழ்க்கை கெடுங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பணம், அந்தஸ்து, இந்த பகட்டு வரும்போது இவங்களை மாற்றிப்பாங்க. ஸோ இதில் எந்த விதத்தில் வந்து அந்த வாழ்க்கை முறியப்பட்டது, அதன் பிறகு அது சேரப்பட்டது. ஒருவேளை அவங்க செப்பரேஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கும்போதே இவங்களுக்குள்ள கான்டாக்ட் இருந்திருக்கலாம். அந்த கான்டாக்டை தெரியாமையே கூட ஜாய்ஸ்க்கு மறைச்சிருக்கலாம். சரியா? ஏன்னா திடுக்குன்னு உடனே வந்து ஒரு முதல் மனைவிட்டே ஒரு ஓட முடியாது இல்லையா? என்னை வந்து கருக்கலைப்பு செய்ய சொன்னாரு, வற்புறுத்தினார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க கருவிட்டுருக்காங்கன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒருவேளை அவர் வந்து அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொத்தை காப்பாற்றுறதுக்காக மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னை விட்டு பிரிஞ்ச கணவனை திருப்பி பழி சேர்த்துப்பாங்க. இது நடக்குது, இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஜாய் கிறிசெல்டா கூட இவர் பழகிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் தெரியும். தன் கணவன் தாங்கிட்ட வரணுங்கிற போது அன்னைக்கே அவங்க ஒரு பிரச்சனையை பண்ணி இருந்திருக்கலாம். கண்டிப்பா பண்ணல, இன்னைக்கு வரும்போது ஏத்துக்கிட்டாங்கிற போது இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும். அதுதாங்க, கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து செய்த சதிதான் ஜாய்ஸோட லைஃப்ல விளையாடி இருக்காங்க. சரி, உனக்கு உன் கணவன் வேண்டான்னு நீ பிரிஞ்சு போயிட்ட, அப்போ அவன் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்றான். அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று நீ லீகலாக டிவோர்ஸ் வாங்கி ஒதுங்கி இருக்கணும். இல்லை உன் கணவன் வேணும்னு சொன்னீங்கன்னா அவளை கல்யாணம் பண்ண விடாமல் நீ தடுத்துருக்கணும். நீ ரெண்டுமே பண்ணாமல் அவன் கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு குழந்தைய கொடுக்குற அளவுக்கு அவனோட சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவகிட்டேருந்து இவளை பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேவலமான ஒரு விஷயந்தான் இது.
இன்னொன்று சமூகத்தில் முக்கிய பொறுப்புலையும் முக்கிய அந்தஸ்துலையும் உள்ளவங்க இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்கல்ல. நிறைய பார்ப்பாங்கங்க. காவல் நிலையத்தில் பணம் கொடுத்து இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணை வந்து தப்பான பொண்ணுன்னு காட்டுறதுக்கு பார்ப்பாங்க. கேரக்டர் அசாசினேஷன் பண்ண பார்ப்பாங்க. ஆட்களை வச்சு மிரட்டி பார்ப்பாங்க. இது எல்லாமே நடக்குங்க. ஆனால் இது எது நடந்தாலுமே நான் சட்டத்தின் முன்பு நியாயமாக எனக்கான கோரிக்கைக்காக நான் நிற்பேன்னு அவங்க போராடினாங்கன்னா கண்டிப்பாக சட்டம் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. காவல் நிலையம் உதவி செய்யாட்டா கூட நீதிமன்றம் கண்டிப்பாக உதவி செய்யும். ஓகே, இப்போ வந்து ஜாய் கிறிசெல்டா தொடர்ச்சியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 10 நாள் ஆச்சு, இன்னும் வரை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. நான் தான் சொல்றேன், எடுக்க மாட்டாங்க. ஒரு சிஎஸ்ஆரை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு விசாரிக்கிறோம் அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸே வந்துட்டு இங்கே இருக்க நியூஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். நான் நிறைய வழக்குகளில் பார்த்துருக்கேன். சரியா? இந்த மாதிரி தான் நடக்கும். இவங்க என்ன பண்ணணும், இனிமே வந்து காவல் நிலையத்தை நம்பி பிரயோஜனம் கிடையாது, கமிஷனர் ஆஃபீஸை நம்பி பிரயோஜனம் கிடையாது. நியாயமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு கொலை நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய புள்ளி, ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவரை வந்து ஒரு சின்ன சந்தில் வந்து கொலை பண்ணுறாங்க, யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அப்போ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க காவல் நிலையங்களாகட்டும் இல்லை காவல்துறையாகட்டும் எந்த அளவுக்கு மெத்தனை போக்கில் செயல்படுதுன்னு. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அதுக்கு அடுத்த அத்தாரிட்டி எது? ஹையர் அத்தாரிட்டி நீதிமன்றம். இவங்க நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணலாம். இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு, இந்த சிஎஸ்ஆர் காப்பியை வச்சு ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் பண்ணலாம், எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்கலாம். அதில் வந்து காக்னிசன்ஸ் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எஃப்ஐஆர் டைரக்ஷன் கொடுப்பாங்க. எஃப்ஐஆர் டைரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமும் கண்டிப்பாக சொன்ன காவல்துறை வந்து கண்டிப்பாக எஃப்ஐஆரை போடாது, இழுத்தடிக்க தான் செய்யும். இவங்க என்ன பண்ணணும், திருப்பி கண்டெம்ட் போடணும், போலீஸ் மேலே கண்டெம்ட்டை போடணும். கண்டெம்ட் போட்டதுக்கப்புறமா தான் அவங்க எஃப்ஐஆரே போடுவாங்க. ஆனால் எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த எஃப்ஐஆரை சார்ஜ் ஷீட்டுக்கு அவ கொண்டு வரத்துக்குள்ளே பல பாடுகளை பட்டாக வேண்டும். இன்றைக்கி ஊடகங்கள்லாம் நிறைய வெளியில் வந்துருச்சுங்க. அதனால் வந்து ஊடகங்கள் மூலிமா இவங்களால் வெளியில் சொல்ல முடியுது. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட வாழ்க்கையில் ஊடகங்கள் அன்றைக்கி அந்தளவுக்கு உதவி செய்ய முடியல. மற்ற ஊடகங்கள்லாம் இருந்தது, இந்த மாதிரி யூடியூப் மாதிரியான ஊடகங்கள்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதனால் அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெண் உண்ணாவிரதம் உட்கார்ந்து எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனை கொண்டு வந்து ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி ஒரு பெரிய புள்ளி மேலே எஃப்ஐஆரை போட வச்சு அதுக்கப்புறமும் பல போராட்டங்களை பண்ணி அவங்க வந்து அதில் ஜெயிச்சிருக்காங்க, இன்றைக்கி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்துட்டு நீதிமன்றத்தை அணுகி, நீதிமன்றம் வந்து என்றைக்குமே பொதுவானதுங்க. நீதிமன்றத்தில் பாரபட்சம் கிடையாது. உயர் நீதிமன்றம் எப்போவுமே பாரபட்சம் காட்டாது. நியாயம் இருந்தால், உண்மையாக இருந்தால், நிரூபிக்கக்கூடிய வகையில் அத்தாட்சிகள் இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்குங்க. ஓகே, இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த பிரச்சனை எப்படி அணுகுவார்? அவர் வந்து சட்டப்படியாக ஒரு எஃப்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க வெளியில் வருவார். அது வரைக்கும் அவர் வந்து இப்படியே என்ன பண்ண முடியும், என்ன இது பொதுவாகவே விஐபிஸ்க்கு உள்ள ஒரு மென்டாலிட்டி தானே. என்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, ஆள்பலம் இருக்குது, என்ன செய்ய முடியும், மனசாட்சியெல்லாம் கழட்டி வச்சிருவாங்க. அந்த மனசாட்சி எப்போ பேசும் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது ஐயையோ அசிங்கமாயிடுச்சே, எந்த ஊடகங்கள் நம்மளை பெருமையாக பேசிச்சோ அதே ஊடகங்கள் இன்றைக்கி நம்மளை கேவலப்படுத்துதேன்னு நினைக்கும் போது தான் இறங்கி வந்து பேசுவாங்க. அப்போ தான் வந்து உனக்கு என்ன வேணும்னு ஆளுங்களை வச்சு செட்டில்மெண்ட்டு பேசுவாங்க. அப்போ கூட வாழ்க்கையை பேச மாட்டாங்க, செட்டில்மெண்ட்டை பேசுவாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசெல்டா மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னா முதல் மனைவி இருக்காங்க, டிவோர்ஸ் வாங்கலை, இது எதையுமே பண்ணல, நீங்கள் எப்படி அவரை நம்புனீங்கன்னும் போது இவங்க பிளைண்டாக நான் ட்ரஸ்ட் பண்ணேன், அவரை ரொம்ப நான் நம்பினேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது எமோஷனலாக தான் பார்க்க முடியுங்கிற போது எவிடன்ஸாக பார்க்க முடியாதுல்ல? இல்லை, எவிடன்ஸாக பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஏமாற்றப்படுகிறார்கள். காரணம் என்னென்னா அந்த அவுட்வேர்ட் லுக்கை வச்சு ஏமாத்திடுறாங்க. இப்போ குக்கு வித்து கோமாளி சொல்கிறாங்க, அங்கேயே எத்தனையோ பேர் வராங்க. அப்போ அங்கேயும் இவர் ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இதே மாதிரி வேறு யாராவது லேடிஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கலாம் இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மனைவி இருக்குது, குழந்தைகள் இருக்குது, 2வது மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது, இதுவும் தெரிஞ்சாலும் இவர் அப்ரோச் பண்ணும்போது ஏதாவது ஒரு பெண் வந்து தன் வாழ்க்கை நிலைமையை யோசித்து நம்மக்கிட்ட நல்லா பழகிறாரு, நல்லா பேசுகிறாருன்னு போகிறது. ஆனால் அப்படி போகக்கூடாது. இது நியாயம் நான் சொல்ல வரல, அது தப்பு தான். அது அந்த மாதிரி போகக்கூடாது. ஒரு பெண் வந்து தன் வாழ்க்கையை இன்னொருத்தர் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசிக்கணும். அதை யோசிக்காமல் அவங்க சில விஷயங்களை செய்யும்போது மாட்டிக்கிறாங்க. சரியா? ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் இல்லாமல் யாருமே இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து தன்னுடைய கணவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய குழந்தைக்காக திருமணம் செய்யணும்னு 2வது திருமணத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது அந்த 2வது திருமணத்தில் வரக்கூடியவங்களை இவங்க மிஸ்யூஸ் பண்ணி ஏமாற்றுவாங்க. அது வந்து மேட்ரிமோனியல் சென்டரில் சில இடங்களில் நடக்குது. சரியா? இது மேட்ரிமோனியலே கிடையாது. இது வந்து இவங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறாங்க.
அப்போ இந்த பழகும் போதே நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. பழகும் போதே கண்டிப்பாக தெரியும் இவருக்கு மனைவி இருக்காரு, குழந்தை இருக்குது, அம்மா அப்பா இருக்காங்க, குடும்பம் இருக்குது, மேனேஜர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்கன்னு. அப்போ இத்தனை ஹெர்டல்ஸை தாண்டி எப்படி இவங்க வந்து அவரோட சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விஜய் அவார்ட்ஸ் போன வருஷம் நடந்தது, அதுக்கு வந்து என்னை தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவங்களோட கொலீக்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னோட ஒய்ஃப் ஜாய் கிறிஸ்டில்டா அப்படின்னு சொல்லி தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஆனால் இந்த வருஷம் விஜய் அவார்ட்ஸுக்கு அவரோட முதல் மனைவியை கூட்டிட்டு போயிருக்காரு. இன்னொன்று பர்சனலாக அவர் ஏதாவது அவரோட பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது நிறைய பேரை மீட் பண்ணும்போது என்னை வந்து ஜாய் கிறிஸ்டில்டான்னு கூட இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாரு, என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன ஹோப் வேணும்னு கேட்குறாங்க. ஏங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், முதல் மனைவியை கூட்டு போனார், என்னை கூட்டு போய் முதல் மனைவி தான் விவாகரத்தே ஆகலையே. விவாகரத்து ஆகலைனாலே அவங்க வந்து சட்டப்படியான மனைவி தானே. அதாவது சட்டத்தில் 2 விஷயம் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கும் பொழுதெல்லாம் நான் ஒய்ஃபாக இருந்தேன், திரும்ப இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்க, இப்போ அவங்க ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ரீட்டைன் பண்ணிட்டாங்க, அவங்களோட ரைட்ஸ் அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க. 7 வருஷம் ஒரு கணவன் மனைவி ஒருத்தர் பார்த்துக்காம ஒருத்தர் பழகாமல் எதுவுமே இல்லாமல் அப்படியே அப்ஸ்டாண்ட் அப்படியே இருந்ததுன்னா அது வந்து இல்லா நிலையான திருமணமாக யூகிக்கப்படலாம்ன்றது சட்டம் சொல்லுது. ஆனாலும் லீகலாக ஒரு டிவோர்ஸ் வாங்கணும். அந்த லீகலாக டிவோர்ஸ் வாங்கலை. அப்போ வாங்காதப்போ அந்த அம்மாவுக்கு 6 வருஷமாக என்னமோ தான் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. கணவனை பிரிஞ்சு 6 வருஷமாக தான் இருக்காங்க. ஸோ அந்த அம்மா வந்து ஒரு வேளை வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவரை வந்து எப்படி திருப்பி ரீட்டைன் பண்ணலான்றதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இல்லையா? ஆமாம், இன்னொன்று குழந்தைகள் கூடலாம் நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அப்புறம் என்ன பின்ன குழந்தைகளோட பேசும்போது கண்டிப்பாக மனைவியோட பேசிடுவாருன்றது வந்துருமே அங்கேயே. ஒரு குழந்தைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவனோ இல்லை மனைவியோ விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க மொத்தமாக கட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த குழந்தைய முன்னிட்டு அவங்க அந்த குடும்பத்தில் பேசுறது தொடர்பாக வச்சுருக்காங்கன்ற போது ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளில் 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம். பட் அந்த கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள நாளடைவில் சரியாகும்போது சரி பரவாயில்ல நம்மளும் பிரிஞ்சிருந்தோம், இப்போ நமக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, நம்ம கணவனை விட்டு ஏன் பிரியணும்னு அந்த மாதிரி நினச்சிக்கலாம். நான் பண்ண தப்பு தான், நான் உங்ககிட்ட அந்த ஈகோ கட்டியிருக்கக்கூடாது, ஏதோ ஒரு விஷயம் அப்படி இருந்திருக்கக்கூடாது, அதனால் நானும் விட்டு கொடுத்து போகிறேன் அப்படின்னு திருப்பி சேரலாம் இல்லையா? ரிஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லலையே. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட முதல் மனைவியுமே வந்து ஒரு அட்வொகேட் தான். ஸோ அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும். 2வது கல்யாணம் பண்ணும்போதே அவங்க போய் தடுத்துருந்துருக்கலாமே. அதுதாங்க, அவங்க வேண்டாம்னு நினச்சிருந்தா தாங்க அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது யார் மேலே கொடுக்க முடியும்? கணவர் மேலே தான் தர முடியும். வைகாமி, நான் சட்டப்படியான மனைவி இருக்கும்போது என் கணவர் இன்னொருத்தையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, அதனால அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க கொடுக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்க விருப்பப்படலையே. அதுதான் ஏன் இப்போ ஒரு அவங்க ஒத்து போறாங்கன்னு தானே அர்த்தம். அதுக்கு இப்போ 2வது திருமணம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அந்த ஜாய் கிறிஸ்டில்டாங்கிறவங்க சோஷியல் மீடியாவில் அவ்வளோ எவிடன்ஸையும் சரி, கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டும் சரி கொடுக்குறாங்க. இப்போ கூட இறங்கி வந்து அவங்க எதுவுமே பண்ணலையே. அவங்கள பொறுத்தளவு என்ன தெரியுமாங்க, அவங்களோட நிலைமை உறுதியாக இருக்குங்க. அவங்க சட்டப்படியான முதல் மனைவி, அதனால அவங்க நிலைமையை அவங்க தக்க வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க மாமியார், மாமனார், மச்சினர், ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் இருக்காங்க. அதனால அவங்க எதுக்கும் இறங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இவங்க தான் போராடி ஆகணும், இவங்க தான் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு இறங்கி ஆகணும். அதனால இவங்க என்ன பண்ணணும், நீதிமன்றத்தை அணுகி கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு கேட்கலாம். முதல் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த அத்தனை உரிமைகளை எனக்கும் தரணும்னு இவங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் உண்டுங்க, தாராளமாக கேட்கலாம். தீர்ப்புல யார் பக்கம் நியாயம் வரும்? தீர்ப்புல யார் பக்கம் நியாயம் வரும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜாய் கிறிஸ்டாக்கு ஒரு நியாயம் கிடைக்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீதிமன்றங்களை பொறுத்தளவில் இன்றைக்கி உச்சநீதிமன்றமாட்டோ நீதிமன்றமாட்டோ கண்டிப்பாக வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் இஷ்யூவில் ரொம்ப தெளிவாக வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து சமுதாயத்தில் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. தவறான ஒரு விஷயங்களை நடந்து போய் கேட்டால் நீதிமன்றங்கள் ஏற்றுக்காது. ஆனால் அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நீதிமன்றங்கள் அதற்கான தீர்ப்புகளை நியாயமான நேர்மையான முறையில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜாய் கிறிஸ்டா வந்து ஒரு வேளை முதல் மனைவியை வந்து ஒரு டிவோர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணி எல்லாமே பண்ணி வாழ்ந்தது எல்லாமே உண்மை, அது எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் நிரூபித்து அந்த குழந்தைய அவங்களோட குழந்தை தான்றதை நிரூபித்து எல்லாமே கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் நீதிமன்றம் கண்டிப்பாக அவங்களுக்கான நீதியை கண்டிப்பாக வழங்குங்க. மாதம்பட்டி ரங்கராஜுக்கான தண்டனையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஒன்று அவர் வந்து இந்த அம்மாவை ஏற்றுக்கணும், இல்லை இந்த அம்மாவுக்குள்ளதை செய்யணும், டிவோர்ஸாக போங்க, போயிட்டு செட்டில்மெண்ட்டை பண்ணுங்கள், அவங்களுக்கு அவங்க குழந்தைக்குள்ளதை கொடுங்க. இல்லையா நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்ந்து வாழணும். 2 மனைவி வச்சுட்டு வாழ்கிறவங்க யாரும் இல்லாதவங்களாம் கிடையாது, எல்லோரும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அது பண்ணணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காரு, ஒரு குழந்தைக்கு தகப்பனாயிருக்காரு அவங்க மூலிமா. அப்போ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே உண்டுங்க. ஓகே, கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி. ரொம்ப நன்றி.